இந்தியா சேனல் நேயர்களுக்கு வணக்கம். என்றென்றும் எம்ஜிஆர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உலகின் பல நகரங்களில் நாம் பார்த்திருப்போம். அங்கு ஒரு உயரமான டவர் ஒன்று கட்டப்பட்டிருக்கும். அதற்கு சென்னை டவர், கோலாலம்பூர் டவர், சைனா டவர் என்றெல்லாம் பெயர் உண்டு. அதில் உச்சியில் நின்று பார்த்தால் ஏறக்குறைய அந்த நகரத்தின் மொத்த பரப்பும் கண்ணில் படும். அப்படியான சென்னை டவரை திறந்து வைக்கும் விழாவில் மக்கள் திலகம் அவர்கள் முதல்வராயிருந்த போது கலந்து கொண்டாராம். அந்த டவரில் அவர் ஏறி பார்த்தபோது சென்னை மாநகரம் எங்கும் பல்வேறு கட்டிடங்களும் அவற்றை சுற்றிலும் மிகுந்த பசுமையுடன் அதிக தென்னை மரங்களும் அடர்ந்து வளர்ந்திருப்பதை பார்த்திருக்கிறார். அவருக்கு கர்நாடகாவின் பெங்களூர் நகரத்தை கார்டன் சிட்டி என்று அழைப்பது நினைவிற்கு வந்திருக்கிறது. அப்போது அவர் மனதில் சென்னை மாநகரத்தை தென்னை மாநகரம் என்று கூட அழைக்கலாமே என்று தோன்ற, அதற்கென்று ஒரு திட்டம் தீட்டினால் என்ன என்று அதிகாரிகளிடம் கேட்கிறார். அவர்களும் இது ஒரு அருமையான திட்டம் என்று ஆமோதித்தார்களாம். அடுத்த நாளே மாநகர சென்னை புனரமைப்பு திட்டம் என்ற தனி பிரிவு ஒன்றை உருவாக்கி முதல் கட்டமாக 25 பேரை அதற்கென அரசு பணியில் அமர்த்துகிறார் எம்ஜிஆர். அன்றைய தினம் சென்னை நகரில் மட்டும் 65 லட்சம் மக்களும் 11 லட்சம் வீடுகளும், அதற்குள் தெருவோர பிளாட்பார குடிசைவாசிகள் மட்டும் 2.5 லட்சமும் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு வாரத்திற்கு சராசரி 2 தேங்காய்கள் தேவைப்படுகின்றன என்ற புள்ளி விவரமும் முதல்வருக்கு தரப்படுகிறது. ஏற்கனவே புரட்சித் தலைவரின் ராமாவரம் வீட்டில் விளையும் 8 ஏக்கர் தோட்டத்தில் மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, ஆட்டுப்பண்ணை, மாட்டுப்பண்ணை, கோழிப்பண்ணை, மீன் பண்ணை, பூந்தோட்டம், புள்ளிமான் கூட்டம், கீரை தோட்டம், நெல் வயல், நீச்சல் குளம், அங்கு வந்து அமரும் பறவைகள் வரை அந்த மொத்த இடமே குட்டி வேடந்தாங்கல் போன்று காட்சியளிக்கும் என்பது அங்கு சென்ற பலருக்கு தெரியும். அதுவும் ராமாபுரம் தோட்டத்தை சுற்றி இயற்கையாகவே ஒரு அகழியும் இருப்பது அதன் அழகிற்கு அழகு சேர்ப்பதாக இருக்கும். அதன் அடிப்படையிலேயே அந்த அழகிய பிருந்தாவனத்தை போன்று சென்னை மாநகர தென்னை புனரமைப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி பார்க்க அந்த ஊழியர்களை உற்சாகமாக புரட்சி தலைவர் நியமித்திருக்கிறார். அப்போது ஒரு நாள் என்ன நடந்தது எனில், இன்றும் கூட சோழாவரத்தில் வேளாண்மை வளர்ச்சித்துறை அலுவலராக பணியாற்றி வரும் ஜெயபால் என்பவர் அங்கு ஊழியராக பணி செய்து கொண்டிருக்கிறார். அன்றைய தினம் ராமாவரம் தோட்டத்தில் தினம் ஒரு கீரை தானும் சாப்பிட்டு மற்றவர்களையும் சாப்பிட வைக்கும் சத்துணவிற்கென எம்ஜிஆர் அவர்கள் 13 வகை கீரைகள் வளர்த்து கொண்டிருக்கிறார். அவற்றிற்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருக்கிறார் ஜெயபால். அதை கவனித்த எம்ஜிஆர் அவர் அருகே சென்று அவரை சிறிது நேரம் உற்று பார்க்கிறார். அதை கவனித்த ஜெயபாலுக்கு எப்பொழுதும் இப்படி செய்ய மாட்டாரே, எதற்கு தன்னை இவ்வாறு உற்று பார்க்கிறார் என்று லேசாக பயமும் மனச்சிக்கலுமாக இருந்திருக்கிறது. மீண்டும் ஒருமுறை உற்று பார்த்துவிட்டு எம்ஜிஆர் போய்விட, அங்கே இருந்த மற்றொரு ஊழியர் ஜெயபாலிடம், உன்னை தலைவர் வீட்டிற்கு வர சொல்லியிருக்கிறார் என்று சொல்கிறார். என்ன ஏது என்று தெரியாமல் அவரும் வீட்டிற்கு சென்று முகப்பில் ஒரு மணி நேரம் வரை காத்திருந்திருக்கிறார். யாரும் அவரை அழைக்கவும் இல்லை, எதுவும் சொல்லவும் இல்லை. என்னவென்று புரியாமலேயே பிறகு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஜெயபால் வீட்டிற்கு வந்து விட்டார். வீட்டிற்கு வந்து பார்த்தால் அவர் மனைவி உற்சாகமாக மகிழ்ச்சியுடன் அக்கம் பக்கத்துடன் பேசிக்கொண்டிருக்கிறார். இவர் விவரம் எதுவும் புரியாமல் என்னவென்று கேட்க, எம்ஜிஆர் ஐயா உங்களுக்கு 7-8 பேண்ட் ஷர்ட்டுகளை புதுசா எடுத்து தச்சு கொடுத்து விட்டுருக்காருங்க, இதை போட்டுட்டு தான் கம்பீரமா வேலைக்கு வரணும்னு சொல்லி இருக்காருங்க என்று அவர் மனைவி சொன்னதை கேட்டு ஜெயபால் மனம் நெகிழ்ந்து போனாராம். வேலை செய்யும் இடத்தில் ஒரு ஊழியர் என்னவிதமான ஆடை அணிந்து வருகிறார், அவருடைய நிலை என்ன என்பதை கவனித்து அவர் இன்னும் தன்மானத்தோடும் கௌரவமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து எம்ஜிஆர் அவர்கள் செய்த இந்த செயல் பாராட்டுக்குரியதாக இன்றும் நம் மனதில் நிற்கின்றது. இன்றைக்கு நான் நன்றாக கூட இருக்கலாம், ஆனால் அவர் அன்று என் நிலை அறிந்து கொடுத்த ஆடைகள் அவை கந்தலாகிவிட்டாலும் கூட அன்புடன் எம்ஜிஆர் அவர்கள் அனுப்பி தந்த அவைகளை நான் இன்னும் அவர் நினைவாக பத்திரமாக வைத்திருக்கிறேன் என்று ஜெயபால் அவர்கள் மன நெகிழ்ச்சியுடன் கூறியிருக்கிறார். ஒரு நகரத்தையும் ஒரு தனி மனிதரையும்
இவ்வளவு நுட்பமாக பார்த்து ஆவண செய்ய முயன்ற எம்ஜிஆர் அவர்கள் இன்றும் மக்கள் மனதில் நின்று கொண்டிருக்கின்றார் என்றால் அது அவருடைய நல்லெண்ணத்திற்காக கிடைத்த பரிசு என்றே சொல்லலாம். எம்ஜிஆர் அவர்கள் பற்றிய சுவாரஸ்யமான பல தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனலோடு. என்றென்றும் எம்ஜிஆர் பகுதியோடு. நன்றி, வணக்கம்.